புதுவை மேட்டுப்பாளையம் பகுதியில் பிரபல மருந்து நிறுவனம் பேரில் போலி மருந்துகள் தயாரித்த போலி மருந்து தொழிற்சாலையில் சிபிசிஐடி போலீசார் சோதனை நடத்தினர். இதன்போது பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான போலி மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 3 மாதத்திற்கு முன்பு உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் போலி மருந்துகள் விற்பதாக வந்த புகாரை அடுத்து மத்திய மருந்து தர ஆய்வு அதிகாரிகள் அதிரடி சோதனை செய்து மருந்துகளை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் போலி மருந்துகள் புதுவையில் இருந்து கொள்முதல் செய்தது என தெரிய வந்தது. அதன் பேரில் மத்திய மருந்துகள் தர ஆய்வு அமைப்பின் அதிகாரிகள் புதுவை வந்தனர். புதுவை மருந்துகள் கட்டுப்பாட்டு துறையுடன் இணைந்து பல்வேறு தொழிற்சாலைகளில் சோதனை செய்தனர். இதில் போலி மருந்துகள் தயார் செய்யப்பட்டதாக தெரிந்ததை தொடர்ந்து சுமார் 1 கோடி மதிப்பில் மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டு தொழிற்சாலைகள் மற்றும் குடோன்களுக்கு சீல் வைக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனை அடுத்து சிபிசிஐடி போலீசார் வழக்கு குறித்து புதுவை மருந்துகள் கட்டுப்பாட்டு துறைக்கு கடிதம் அனுப்பி இது குறித்து கேட்டறிந்தனர். இதனை அடுத்து இன்று டிஐஜி தலைமையில் அதிகாரிகள் நேரடியாக சென்று சீல் வைக்கப்பட்ட தொழிற்சாலைகள் மற்றும் குடோன்களில் இருந்து மருந்துகளை ஆய்வுக்கு அனுப்புவதற்கும் நீதிமன்றத்திற்கு அனுப்புவதற்கும் எடுத்துச் சென்றனர். மேலும் இந்த ஆய்வின் போது காவல் கண்காணிப்பாளர், சிபிசிஐடி அதிகாரிகள், மருந்துகள் கட்டுப்பாட்டுத்துறை ஆய்வாளர்கள் உட்பட அதிகாரிகள் பலரும் இருந்தனர். ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரெக்வஸ்ட் லெட்டர் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருந்தது. ஸோ அவங்களோட சேர்ந்துட்டு ரெக்வஸ்ட் எந்தெந்த ஏரியான்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிட்டு அன்லைசன்ஸ் ப்ரிமிசஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் சார். அது வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஐடென்டிஃபை பண்ணி ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. சார் அது இன்வெஸ்டிகேஷன் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் சார். நாங்கள் பார்த்துட்டு என்னன்னு சொல்றோம் சார். இப்போதைக்கு ஒரு 2 ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இன்னும் போயிட்டு இருக்காங்க இன்ஸ்பெக்ஷன்ஸ். சார் மாத்திரைகள்லாம் இருக்கு. அது என்னென்னன்றதை நாங்கள் வெரிஃபை பண்ணணும். பேர் எதுவுமே இல்லை. ஸோ அதை நாங்கள் என்னென்னன்றதை நாங்கள் பார்த்துட்டு தான் நாங்கள் சொல்ல முடியும். பர்பெக்டட். அதான் சார் அண்டர் இன்வெஸ்டிகேஷன். ஸோ ஃபர்தராக நாங்கள் பார்த்தா தான் எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஃபர்தர் என்னென்ன பண்ணுறோன்றது பார்த்தா தான் தெரியும். பேர் எதுவுமே கிடையாது சார். குடோன், ஜஸ்ட் ஒரு குடோன். ஆமாம், பேர் இல்லாமல் போயிட்டு.